வணக்கம், வெல்கம் டு பவர் பங்கு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீக் ட்ரேட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃப்ரீக் ட்ரேட்னால ஒரு பெரிய மூவ் நடந்தது. ஸோ அதனால் நிறைய பேர்த்துக்கு லாஸும் ஆயிருந்தது. ஸோ அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எப்படி இந்த ஃப்ரீக் ட்ரேட்ஸ்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் கரெக்டாக இந்த டைமில் தான் 10:30 இருக்கும். பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நமக்கு 37,115லேருந்து 858 இந்த இடத்துல ஒரு கேப், இந்த கேப் இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு வித்தின் 1 minute டைம் ஃப்ரேம் தான். ஸோ இந்த கேப் இருந்தது, இது நல்லா டவுன் ஆச்சு. ஸோ இந்த டைமில் என்ன ஆச்சுன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரைக் பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸில் நமக்கு 340 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்தது. ஆக்சுவலாக இதில் ரெக்கார்ட் ஆகிருக்கிறது நமக்கு 680 வரைக்கும் தான் போயிருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு ரெக்கார்ட் ஆகிருக்கு. பட் ஆக்சுவல் மூவ் பார்த்திங்கன்னா இதோடது கிட்டத்தட்ட நமக்கு 1921 வரைக்கும் போயிருக்கு. அதாவது 10:29:57 செகண்ட்ஸில் 358 ரூபா அந்த ரேஞ்சில் ஓடிட்டு இருந்தது. 10:29 வித்தின் 2 millisecond அந்த செகண்ட்ஸ் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 1921 ரூபா போயிட்டு நிறைய பேர்த்துக்கு, சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஆர்டர் போட்டவங்க 350க்கு செல் பண்ணிவிட்டு, மெயினாக செல்லர்ஸ்க்கு 350 ரூபாய்க்கு செல் பண்ணிவிட்டு ஒரு 420 ரூபா 450 ரூபா அந்த மாதிரி மார்க்கெட் ஆர்டர் போட்டவங்களுக்கெல்லாம் சில பேர்த்துக்கு 900 எக்ஸிக்யூட் ஆச்சு, சில பேர்த்துக்கு 1500 எக்ஸிக்யூட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப அதிகமான லாஸ் ஆகிருந்தது இந்த மாதிரி ஃப்ரீக் ட்ரேட்ஸ்னால். இது இன்றைக்கி மட்டும் நடக்கலை, லாஸ்ட் வீக்கும் பார்த்திங்கன்னா நிஃப்டியில் நடந்தது 16,450. ஸோ நம்மளோட ட்ரேட் என்னாச்சு அப்படிங்கிறதும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஆக்சுவலாக நான் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தது பார்த்திங்கன்னா 415க்கு வச்சுருந்தேன். அது எனக்கு ட்ரிகர் ஆனது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 450க்கு இதாச்சு. ஸோ இதுலேயே எனக்கு பார்த்திங்கன்னா 35 பாயிண்ட் ஸ்லிப்பேஜ் ஆகிருந்தது. ஸோ நம்ம சேஃபாக ஓரளவுக்கு வெளியே வந்துட்டோம். இருந்தாலும் மற்றவங்க நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு லாட் போட்டிருந்தனால இதாச்சு, நிறையா லாட் போட்டிருந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்திருக்கலாம். ஸோ இதுக்கு எப்படி அவாய்ட் பண்ணுறது, ஏன் இந்த மாதிரி ஃப்ரீக் ட்ரேட்ஸ் நடக்குது இப்போ அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பற்றி பார்த்துடலாம். ஸோ Zerodha ஆல்ரெடி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க. ஸோ இதை நான் ஒரு வீடியோவாக போடணுன்னு நினச்சிருந்தேன். பட் இன்றைக்கி அதோட உண்மையான இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர்த்துக்கு. ஸோ இது ஆல்ரெடி ஃப்ரீக் ட்ரேட்ஸ் இதை பற்றி பார்த்துடலாம் குயிக்காக. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீக் ட்ரேட்ஸ் இன் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், ரிமூவல் ஆஃப் எக்ஸிக்யூஷன் ரேஞ்ச், த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லிமிட் ஆர்டர்ஸ் அண்ட் மோர், இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறாங்க இந்த 3 கான்செப்டை. ஸோ மெயின் பாயிண்ட்ஸ் மட்டும் இதில் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்துலாம். ஸோ ஆகஸ்ட் 16 பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு இங்கே ஸோ இதுதான் வை ஹேஸ் நம்பர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் அரவுண்ட் ஃப்ரீக் ட்ரேட்ஸ் இன்க்ரீஸ் ரீசென்ட்லி அப்படிங்கிற, அதாவது சடனாக ஒரு லிமிட்டே இல்லாமல் தூரமாக போயிட்டு திருப்பி ப்ரைஸ் அதே இடத்துக்கு வர்றது. ஸோ இது மாதிரி எஸ்எல் ஹண்டிங்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இது ஏன் இந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக நடக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆகஸ்ட் 16, 2021 நமக்கு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி என்எஸ்சி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எக்ஸிக்யூஷன் ரேஞ்சு, அதாவது அப்பர் ப்ரைஸ் பேண்ட் லோவர் ப்ரைஸ் பேண்ட் ஒரு ஆப்ஷனுக்கு ஒரு ஸ்கிரிப்ட்ஸ்க்கு இருக்கும். அதாவது மெயினாக எஃப்என்ஓவில் அதை வந்துட்டு தூக்கி விட்டுட்டாங்க. ரிமூவ் எக்ஸிக்யூஷன் ரேட் ப்ரைஸ் பேண்ட் வித்தின் த கான்ட்ராக்ட், ரிமூவ் த எக்ஸிக்யூஷன் ரேஞ்ச் ப்ரைஸ் பேண்ட் வித்தின் த கான்ட்ராக்ட்ஸ் விச் கான்ட்ராக்ட்ஸ் குட் ட்ரேட். அது அந்த பர்டிகுலர் கான்ட்ராக்ட்ஸ்க்கு நமக்கு வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க இந்த எக்ஸிக்யூஷன் ரேஞ்சை. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க, அது எக்ஸாம்பிளோட பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ட்ரேட் எக்ஸிக்யூஷன் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கான்செப்ட் ஃபஸ்ட்டு இருந்தது, ட்ரேட் எக்ஸிக்யூஷன், என்எஸ்சி ஹேட் அ கான்செப்ட் ஆஃப் ட்ரேட் எக்ஸிக்யூஷன் ரேஞ்ச் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி இருந்தது. இது ஏன் இப்போ தூக்கி விட்டாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இது எவ்வளோ ரேஞ்ச் இருந்தது ஃபஸ்ட்டு அப்படிங்கிறதும் பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இதோட ரேஞ்ச் என்னவாக இருந்தது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்டுக்கு ஒரு சர்டன் ரேஞ்சஸ் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு. ஸோ இது கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் கான்ட்ராக்டுக்கு 5% above or below, அதுக்கு மேலே மார்க்கெட் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகாத மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. இப்போ 15,000 நிஃப்டி இருக்குது அப்படின்னா 5% டவுன் சைடு, அப் சைடு பார்த்திங்கன்னா 15,750, டவுன் சைடு பார்த்திங்கன்னா 14,400. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகணும், இதுக்கு மேலே எக்ஸிக்யூட் ஆகாது அந்த மாதிரி இது வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக இதுதான் ட்ரேட் எக்ஸிக்யூஷன் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க, டிஇஆர் மெக்கானிசம்.
ஸோ இதை வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஆகஸ்ட் 16 தூக்கி விட்டுட்டாங்க. இது வந்துட்டு ஃப்யூச்சர் கான்ட்ராக்ட்டுக்கு 5%. ஆப்ஷன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 40% அந்த மாதிரி இருக்கும். இருங்க காமிக்கிறேன். ஆப்ஷன் ப்ரீமியம்க்கு இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ 80 ரூபா இருக்குது அப்படின்னா 40% அபோவ், 112 ரூபாய்க்கு மேலே எக்ஸிக்யூட் மார்க்கெட் ப்ரைஸ் எக்ஸிக்யூட் ஆகுது ஒரு ப்ரீமியம்க்கு. அதே மாதிரி டவுன் சைடு பார்த்திங்கன்னா 48 ரூபா. இதுதான் அந்த 40% ஒரு ப்ரீமியம்க்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1500 கால் பார்த்திங்கன்னா 80 ரூபா இருந்ததுன்னா அதில் 40% அப் சைடு அண்ட் டவுன் சைடு 48 ரூபாயும் 112 ரூபா. டவுன் சைடு 48 ரூபா. இதுக்கு மேலே மார்க்கெட் ஆர்டர் போட்டால் எடுத்துக்காது, ஆக்சுவலாக எக்ஸிக்யூட் ஆகாது மார்க்கெட் ஆர்டரில் பேசிக்காக. ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, மார்க்கெட் ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு 15,000 நிஃப்டி இருக்கிறது ஒரு 15,200 ஓப்பன் ஆகும்போது இல்லை 250 அந்த மாதிரி ஓப்பன் ஆகும்போது இந்த 15,100 கால் பார்த்திங்கன்னா 80 ரூபா இருக்கிறது உங்களுக்கு 150 ரூபா அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட அப்பர் ரேஞ்ச் என்ன 112 தான். பட் 150 ரூபாய்க்குள்ள மார்னிங்கே ஓப்பன் ஆகும்போது ப்ராப்ளமாக இருக்கும். நிறைய பேருக்கு ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகாமல் இருந்தது. ஸோ இந்த இஷ்யூவை சால்வ் பண்ணுறதுக்கு தான் அந்த ரேஞ்சையே தூக்கி விட்டாங்க. இண்டெக்ஸில் ட்ரேட் எக்ஸிக்யூஷன் ரேஞ்சே தூக்கி விட்டாங்க. இப்போ இதனால் என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நமக்கு ரொம்ப அந்த ஃப்ரீக் ட்ரேட்ஸ் நடந்து நிறைய பேர்த்தோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இதிலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக ஜீரோதாவில் பார்த்திங்கன்னா ஒரு சர்டைன் பர்சன்டேஜுக்கு மேலே உங்களுக்கு ஸ்டாக்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் மார்க்கெட் ஆர்டரே போட விட மாட்டாங்க. ஏன்னா அது வந்துட்டு ரொம்ப தூரம் போய் எக்ஸிக்யூட் ஆயிரும் அந்த கேப் இருக்கிறனால அப்படின்ட்டு. ஸோ அது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜீரோதாவில் கஸ்டமர் சேஃப்டிக்காக அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் ஸ்டாக்ஸில் எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு லிமிட் ஆர்டர் போட்டு தான் ஆப்ஷன்ஸ் மெயினாக வந்துட்டு எக்ஸிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்க்கெட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஆகிடும். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் போடுற ஒரு ப்ரைஸு பட் எக்ஸிக்யூட் ஆகிறது ரொம்ப தூரமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு ஸ்டாக்ஸில் கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. எஃப்என்ஓவில் பார்த்திங்கன்னா அது சாத்தியம் இல்லை. ஏன்னா எஃப்என்ஓ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் குயிக்காக பை பண்ணிவிட்டு செல் பண்ணுவீங்க. ரொம்ப வால்யூம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்துட்டு அதை மீனிங் இல்லை. அதுக்கும் லிமிட் ஆர்டர் போடுறது மெயினாக நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி இண்டெக்ஸ்லாம். ஸோ இப்போ இந்த மாதிரி போடாதனால உங்களுக்கு கஸ்டமர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கும். அட்வான்டேஜ் இருக்குது. பட் டிஸ்அட்வான்டேஜ் எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீக் ட்ரேட்ஸ்னால நமக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருந்தது. ஜீரோதாவும் அந்த ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் மேலே மார்க்கெட் ஆர்டர் போட விடல. அதாவது 20% ஆஃப் த ப்ரீமியம்க்கு மேலே உங்களுக்கு சில டைம் உங்களோட ஆர்டர் போட்டிங்கன்னா கேன்சல் ஆகிருக்கும் மார்க்கெட் ஆர்டர். ரேஞ்ச் வந்துட்டு அவுட் சைடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில டைம் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க வந்துட்டு தடுக்க தான் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதை எப்படி தடுக்கிறது இந்த மாதிரி ஃப்ரீக் ட்ரேட்ஸை? ஏன்னா நீங்கள் 300 ரூபாய்க்கு செல் பண்ணிட்டு ரொம்ப தூரம் போய் க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறத இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஸ்டாப் லாஸ் ஆர்டரில் உங்களுக்கு மார்க்கெட் ஆர்டர் போடாமல் லிமிட் ஆர்டர் போடுங்க. அதாவது இதுக்கு தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், ஸ்டாப் லாஸ் ஆர்டர்னு. லிமிட் ஆர்டர் அதாவது ஒரு ப்ரைஸை இப்போ பார்த்திங்கன்னா இதை நான் எக்ஸிட் பண்ணுறேன். இப்போ பேங்க் நிஃப்டியே இருக்குது, இந்த ஸ்கிரிப்ட் இருக்குதுன்னு வைங்க, 37,100. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு பொசிஷன் எடுத்தேன், 350 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இப்போ வந்துட்டு ஒரு 400 ரூபாய்க்கு செல் பண்ணணும். 350 ரூபாய்க்கு நான் ஆல்ரெடி எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இப்போ நான் 400 ரூபாய்க்கு செல் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 400 ரூபா இங்கே ப்ரைஸில் போட்டுங்க. இல்லை 400 ரூபாய்க்கு கரெக்டாக செல் பண்ணோம் அப்படின்னா ட்ரிகர் எங்கே வைக்கிறீங்கன்னா இதுக்கு முன்னாடியே வச்சுருங்க. 396 இல்லை 397 அந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா ப்ரைஸ் 396 வரும்போது உங்களோட 400 ரூபா ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ எதுக்குள்ளே எக்ஸிக்யூட் ஆனால் உங்களுக்கு 400 ரூபாய்க்கு கீழே தான் இந்த லிமிட் ஆர்டர் போடும்போது எக்ஸிக்யூட் ஆகும். இதுக்கு மேலே என்ன ப்ரைஸ் இருந்தாலும் உங்களுக்கு பெண்டிங்கில் தான் இருக்கும், ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி பெரிய இஷ்யூ ஆகுதில்ல உங்களுக்கு, இவ்வளோ தூரம் 1900லேருந்து 1921 போய் எக்ஸிக்யூட் ஆகாமல் எய்தர் 400 ரூபாயில் எக்ஸிக்யூட் ஆகும், இல்லை மார்க்கெட் அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா உங்களோட பெண்டிங் ஆர்டர் அப்படியே இருக்கும், உங்களோட எக்ஸிக்யூட்டே ஆகாது, லாஸில் இருக்கும். பட் சடனாக போய் அங்கே போய் மார்க்கெட் ஆர்டர் போட்டிங்கன்னா உடனே அங்கே 1000 1500 அங்கே போய் க்ளோஸ் ஆகி பெரிய லாஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு நீங்கள் லிமிட் ஆர்டர் போட்டு இந்த மாதிரி பண்ணலாம். பட் இதுலேயும் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 400 கிராஸ் ஆகி 450 400 500 ஓடிட்டுருக்கு அப்படிங்கும்போது நமக்கு இந்த ஆர்டர் பெண்டிங்லேயே இருக்கும், உங்கள் லாஸ்லேயே இருக்கும். ஸோ அதை நம்ம மேனுவலாக பார்த்து தான் க்ளோஸ் பண்ண முடியும்.
ஸோ பட் அவ்வளோ பெரிய லாஸ் ஆகாது உங்களுக்கு. ஸோ அதனால் ஜீரோதாவே என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நீங்கள் ஆல்வேஸ் யூஸ் குட் ட்ரேடர் ஆல்வேஸ் டஸ் வாட் ஆர் த ரிஸ்க் யூஸிங் லிமிட் ஆர்டர் இன்ஸ்டெட் ஆஃப் மார்க்கெட் ஆர்டர். ஸோ அந்த மாதிரி போடும்போது நமக்கு லாஸ் கம்மியாகும், அந்த மாதிரி இதாகும் அப்படின்ட்டு சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆர்டரை நம்ம இப்போ நிறைய பேர் போட்டிருந்தீங்க அப்படின்னா, இனிமேல் மார்க்கெட் ஆர்டர் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு லிமிட்டில் ட்ரிகர் செட் பண்ணி பார்த்துட்டு ஒரு கிளான்ஸ் உங்களோட ஒரு 15 to half an hour ஒருக்கா உங்களோட பிஎன்ஐ பொசிஷன்ஸை ட்ரேட்ஸை இதை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டே இருங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு ரொம்ப நமக்கு சேஃப்டி. இல்லைனா இதுக்கு வேறு வழியே இது வேறு ஒரு வழி இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்ம ரிஸ்க் டிஃபைன் பண்ணி உள்ளே இறங்கணும். அதாவது ஹெட்ஜிங் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரைக் பை பண்ணுறது, ஒரு ஸ்ட்ரைக் செல் பண்ணிவிட்டு ஆப்ஸ்ட்ராவில் போட்டுட்டு எவ்வளோ இந்த ட்ரேடுக்கு மேக்ஸ் லாஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு பண்ணோன்னா நம்ம பார்க்கவே தேவையில்லை உங்களுக்கு. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம், லிமிட் ஆர்டர் மார்க்கெட் ஆர்டர் வச்சா நம்ம அதை ஒரு கண்ணோட்டம் இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம் இதில். ஸோ தேங்க்யூ. வீடியோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீக் ட்ரேட்னால் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும், எப்படி இதை அவாய்ட் பண்ணுறது, இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ், இப்படி இதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, லிங்க் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வெப்சைட் powerpangu.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்க எல்லா ப்ரீமியம் கோர்ஸும் நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்கிக்கங்க. ஸோ தேங்க்யூ, பபாய்.